ஹாய் காய்ஸ். இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து கண்மணிக்கும் அன்புக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே ரூமுக்கு வந்துட்டு இதுக்கப்புறமாவது நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கணும், இவ்வளோ நாளாக காத்து வச்சதெல்லாம் சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வந்து பாட்டு போட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி பாட்டு பாடி டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. இங்கே வந்து பவியும் கார்த்திக் வந்து அங்கே என்ன செட்டப் பண்ணியிருந்தானோ அதே செட்டப்பை இங்கே பண்ணியிருந்திருப்பான். பவி கன்ஃபியூஸ் ஆகிடுவா, டே இது உங்கள் அண்ணன் ரூம்டா, வா வெளில போயிடலான்னு சொல்லிட்டு. உடனே கார்த்திக் சொல்லுவான், நல்லா பாரு பவி, இது நம்ம ரூமு தான், நான் தான் அவங்களுக்கு செட்டப் பண்ண மாதிரி நமக்கும் ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இது பண்ணுவான். பவி வந்து எதுக்குடா இது, அவங்களுக்கு தானே, இது அவங்களுக்கு பண்ணுறப்ப நான் பண்ணல, அதே மாதிரி அண்ணன் எனக்கு பண்ணியிருக்கான்னு சொன்னோடனே பவி நம்ப மாட்டேன், அவங்க அண்ணன் இப்படிலாம் பண்ண மாட்டாருன்னொடனே ஆமாம் அவன் பண்ணல, நான் தான் பண்ணேன், எல்லாமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதான் நமக்கும் இதே மாதிரி செட்டப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே 2 பேருமே வந்து அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பாட்டி வந்து கூப்பிடுவாங்க. அன்பு கீழே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கண்மணி நீயும் கீழே வான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்து கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒன்றும் புரியாது, எதுக்கு இப்போ நம்ம 2 பேரையும் ஒன்றா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலான்னு பண்ணால் ஜோசியர் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஜோசியர் சொல்லுவார், இவங்க 2 பேருக்கும் இப்போ இது பண்ணக்கூடாது, இப்போ இவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாது, இப்போ வந்து அமாவாசை வளர்ப்பிறை கிடையாது, தேய்பிறையில் எதுவும் பண்ணக்கூடாது, இப்போ 15 டேஸ் கழிச்சு வளர்ப்பிறை வருது, அப்போ நல்ல நாளாக பார்த்து நானே குறித்து தரேன், அது வரைக்கும் அவசரப்பட வேணா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. பாட்டியும் சரி அது வரைக்கும் யாரும் அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தால் மனசு சஞ்சலப்படும்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிரிச்சும் வச்சுருவாங்க. சிவகாமி சொல்லுவாங்க, சரி கண்மணி நீ ஏன் கூட அது வரைக்கும் நீ ஏன் ரூமில் இருவான்னு சொல்லிட்டு கண்மணி கூட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து அன்பு பயங்கர அப்செட் ஆகிடுவான். பயங்கரமாக அப்செட் ஆகிட்டு உட்காந்துருப்பான். அவங்க அண்ணன்கள்லாம் வந்து இது பண்ணும்போது நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன், எல்லாம் போயிடுங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.